ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அடுக்குமொழி அரசன். ஒரு மன்னனுக்கு நிறைய குழந்தைகள். அந்த நாட்டின் சட்டப்படி மன்னனின் வாரிசுகளில் யாருக்கு மக்களிடம் அதிகம் செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க தான் மன்னனாக ஆக முடியும். அந்த வகையில் மன்னனின் பிள்ளைகளில் ஒருவன் மக்களிடம் அவன் அந்த நாட்டு அரசனானால் அவர்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்குவதாக உறுதியளித்தான். அவனின் பேச்சு மக்களை இழுத்தது. அடுக்குமொழியில் பேசுவதில் அவன் வல்லவன். மக்கள் அதில் மயங்கினர். அதனால் அவனை அமோகமாக ஆதரித்தனர். அவனும் அந்த நாட்டிற்கு மன்னனாகவும் ஆனான். ஆனால் அவன் மன்னனான பின் அவன் கொடுத்திருந்த உறுதிமொழிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவே இல்லை. இதனால் மக்கள் வெறுப்படைந்திருந்தனர். மக்களின் சார்பாக மன்னனிடம் மெய்க்காப்பாளனாக வேலை செய்யும் ஒருவன் அவரிடம் கேட்டான், மன்னா, உங்கள் வார்த்தைகளை நம்பிதானே மக்கள் உங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. ஆனா நீங்க அவங்களின் ஆதரவை மட்டும் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு செய்வதாக சொன்ன சலுகைகள் ஒன்றுத்த கூட செய்யவே இல்லையே, ஏன் மன்னா அப்படின்னு கேட்டான். மன்னன் பதில் எதுவுமே சொல்லவே இல்லை. சில நாட்கள் கழித்து அந்த மெய்க்காப்பாளனை அழைத்து கொண்டு நதிக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான். மெய்க்காப்பாளன் தூண்டிலில் புழுவை மாட்டி கொடுக்க அதை வாங்கிய மன்னன் நதியில் மீன் பிடித்தான். நிறைய மீன்கள் சிக்கின. மன்னன் மீண்டும் அரண்மனைக்கு கிளம்பும் முன் மெய்க்காப்பாளனிடம் கேட்டான், வீரனே, நான் மீன் பிடிப்பதற்கு முன்பாக மீனுக்கு விருப்பமான உணவு இருக்கும் புழுக்களை தூண்டிலில் மாட்டி என்கிட்ட கொடுத்தியே. இப்போது 2 கூடை நிறைய மீன்கள் பசியால துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு ஏன் நீ புழுவை இப்பொழுது உணவாக வழங்கவில்லை அப்படின்னு கேட்டாரு. வீரன் சட்டென்று பதில் சொன்னான், மன்னா, நமது நோக்கம் புழுவை காட்டி மீன்களை பிடிப்பது தானே தவிர மீன்களை பிடித்து அதற்கு புழுக்களை உணவாக அளிப்பதில்லையே அப்படின்னு. மன்னன் சிரித்து கொண்டே சொன்னான், இப்போது புரிகிறதா நான் ஏன் மன்னனாகும் முன் மக்களிடம் சொன்னவைகளை மன்னனான பின் செய்யவில்லை என்று? மக்கள் எதையோ கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சிரித்து கொண்டே அங்கிருந்து அரசனும் போனான். இதை கேட்ட மெய்க்காப்பாளனுக்கு மன்னன் மீது கோபமும் வந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் விழிபிதுங்கியபடி நின்று கொண்டிருந்தான். அடுக்குமொழியில நல்லா பேசுறவங்களையும் மனம் கவர்றபடி பேசுறவங்களையும் நம்ம அரசனாக ஆக்குனா அவங்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும். நல்ல எண்ணங்களையும் உயர்வான சிந்தனைகளையும் உள்ளவர்களை அரசனா ஆக்கும்போது அந்த நாடும் சரி அந்த நாட்டு மக்களும் சரி உயர்வான கட்டத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருப்பாங்க. இல்லை என்றால் தேர்ந்தெடுத்ததற்கான தவறான முடிவுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.